صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل محمد نحمده ونصلي على رسوله الكريم. அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு, அவனுடைய விஷயங்களை கேட்பதற்கு நமக்கெல்லாம் நசீபாக்கினானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். இப்போ சர்க்கார் நாயகம் நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி காமிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வதென்றால் என்ன, அதை அறிந்து கொண்டு விட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதென்றால் என்ன என்று ஒரு படித்தரமாக சர்க்கார் நாயகம் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக முதலில் கௌலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வது என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு காரணம் என்ன? அவன்தான் நம்முடைய தேவைகளை நம்ம கூட இருந்து சதா ஐனா இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி ஒரு தேவையா அல்லாஹ் தாலா மலக்குமார்களை படைச்சான். அந்த மலக்குமார்களுடைய எந்த ஒரு தேவையுமே இல்லை. தேவை இல்லாமல் அல்லாஹுவை அவர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு சாப்பிட்றதோ குடிக்கிறதோ தூங்குறதோ எந்த ஒரு தேவையுமே இல்லை அவங்களுக்கு. அப்போ அல்லாஹு வணங்குவது என்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது மிகவும் சுலபமான காரியம்தான். ஆனால் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை படைத்து கோடான கோடி தேவைகளையும் கொடுத்து இப்போ என்ன திக்ர் செய் என்பதாக அல்லாஹு தாலா காமிச்சு கொடுக்குறான். இந்த கோடான கோடி தேவைகளுக்கு மத்தியில் என்ன நீ திக்ர் செய் என்பதாக அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப இந்த கோடான கோடி தேவைகளுக்கு மத்தியில் எப்படி நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது? காலையில் எழுந்திருக்கிறோம், எழுந்திருந்தே தேவை ஸ்டார்ட் ஆயிடுது. பிரஷ் பண்றதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, ஏதாவது ஓதுறதுல இருந்து, வேலைக்கு போறதுல இருந்து, வியாபாரம் செய்வதிலிருந்து இருந்து, ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து அவனுடைய தேவைகள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் தூங்குறான். அப்புறம் 24 மணி நேரமும் அவனுடைய தேவைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்ப மனிதன் தேவையை பார்ப்பதா இல்லை அல்லாஹ்வை திக்ர் செய்வதா என்ற ஒரு கேள்வி வரலாம். அப்ப இவ்வளோ தேவைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறது? இப்போ இதை தான் சர்க்கார் என்ன பண்றாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. காலையில் நம்ம தூங்குறோமா இல்லையா? காலையில் எழுந்திருக்கிறோம். அப்போ எழுந்திருக்கும் பொழுது யா அல்லாஹ் நீ தான் எல்லாம் ஹயாத்தை கொடுத்து நீ தான் எல்லாம் எழுப்பி விடுற. யா அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லா. அப்போ அங்கவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எழுந்து கண்ணை திறந்தோடனே லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் இந்த கண்ணை திறக்க வச்சது நீ தான் யா அல்லாஹ், இந்த அனைத்து வஸ்துக்களையும் பார்க்க வச்சது நீ தான் யா அல்லாஹ். சர்க்கார் நாயகம் கல்பல போடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற துவா, அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்பஹனா நாங்கள் காலையில் ஆனோம், இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிகளும் அல்லாஹுக்காக வேண்டிய காலையில் ஆனது. இப்போ அல்லாஹுக்காக வேண்டிய காலையில் ஆனதுன்னா என்ன? இப்போ நான் சலாமத்தா எழுந்திருக்கிறேன், என்னை சுற்றி உள்ள அனைத்து வஸ்துகளும் சலாமத்தா இல்லைன்னா என்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நம்ம சற்று முன் நடந்த சில சம்பவங்கள் தான். காலையில் நைட்டு அந்த வயநாடு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாம் நைட்டு எல்லாம் நல்லா தூங்கினாங்க. ஆனால் காலையில் பார்த்தா அவங்களுடைய வீடே மண்ணில் புதைந்து, சில பேர் அத்தாவை இழந்து அம்மாவை இருந்து, ஆனால் நைட்டு சலாமத்தா தூங்கினாங்களே. காலையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா நம்ம கஷ்டப்படுவோம், ரொம்ப அம்மாவை இழந்து அத்தாவை இழந்து கஷ்டப்படுவோம் நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு பார்த்தா நினச்சி பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹு தாலா நம்மளையும் அல்லாஹு தாலா காலையில் எழுப்பி விட்டான். நம்மை சுற்றி உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு தாலா சலாமத்தா எல்லாமே காலையில் அல்லாஹ் தாலா சலாமத்தா கொண்டு வந்தான். இப்போ யாருக்காக வேண்டி அல்லாஹ் கொண்டு வந்தான்? எனக்காக வேண்டிதான். நான் நிம்மதியாக இருக்கணும்,
இந்த வஸ்துக்களை பார்த்து நான் சந்தோஷப்படணும், என்னுடைய அத்தா அம்மாவை பார்த்து நான் சந்தோஷப்படணும், என்னுடைய வீடு சலாமத்தா இருக்கணும், என்னை சுத்தி இத்தனை வஸ்துக்கள் சலாமத்தா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அல்லாஹ் என்னை காலையில சலாமத்தா எழுப்புனா, என்னை சுத்தி கோடான கோடி வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா காலையில சலாமத்தா எழுப்பி விட்டான். அப்ப கண்ணை திறந்து பார்க்கறப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாம் இந்த வஸ்துக்களையும் கண்ணில் காமிச்சே யா அல்லாஹ். எப்படி நான் நைட்டு தூங்கும்போது இந்த ஃபேன் எப்படி இருந்துச்சோ, இந்த வீடு எப்படி இருந்துச்சோ, என்னுடைய அத்தா அம்மா எப்படி சலாமத்தா இருந்தாங்களோ அதே மாதிரியே காலையில நீ சலாமத்தா எழுப்பிடுறியா அல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ரஹமத், எவ்வளவு பெரிய நிஅமத் இது. இது சர்க்கார் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமா வழங்கி வைக்கிறாங்க. கண்ணை திறப்பது லா இலாஹ இல்லல்லாஹ்னா பார்க்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். புரிஞ்சுல? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம கண்ணை திறந்த உடனே எல்லா அனைத்து வஸ்துகளும் தெரியுது நீதான் யா அல்லாஹ். ஏன்னா வஸ்து என்பது சுயமா காட்சி அளிக்காது. ஏன்னா ஒரு பொருள் வெளியில தெரிவது என்பது ஒரு மெட்டீரியல் கொண்டு தான் தெரியும்னு சர்க்கார் நான் சொல்லி காமிப்பாங்க. எந்த ஒரு பொருள் வெளியில காட்சி அளிப்பதாக இருந்தால் ஒரு மெட்டீரியல் அவசியம் தேவை. அப்ப இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் வெளியில காட்சி அளிக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு தான் காட்சி அளிக்குது. அப்படின்ற முறையில சர்க்கார் நான் காலையில எழுந்த உடனே பார்க்க வச்சாங்க. அப்ப நடக்கும்பொழுது நான் நடக்கிறேன்னு சொன்னா அது ஷிர்கோட நடக்கிறோம். நான் நடக்கிறேன் சொன்னா அப்ப அல்லாஹ் விட்டு தூரமா வரேன். நான் நடக்கிறேன் இந்த மாதிரி நடந்தோன்னு சொன்னா நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாகிட்டே இருக்கிறோம். ஆனா சர்க்கார் என்ன சொல்றாங்க, நீ நடக்கலப்பா, அல்லாஹ் உன்னை நடக்க வைக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா நீ நடக்கும்பொழுது நீ அல்லாஹ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெருங்கிட்டே இருக்கிற. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் வரதற்கு முன்னாடி அதே வாழ்க்கை தான் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா அது வந்த பிறகு எப்படி மாறிச்சு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியதாக, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஸ்டெப்பா நம்முடைய அந்தஸ்து உயரக்கூடியதாக சர்க்கார் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்கி வச்சாங்க மூலா. ஆனா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் விட்டு நம்ம தூரமா போயிட்டே இருந்தோம். எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனையா அல்லாஹ் தூரமா இருந்தான், எந்த அளவுக்கு அர்ஷ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அல்லாஹ் தஆலாவை. ஆனா சர்க்கார் எப்படி காமிச்சு கொடுத்தாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா ஏன் கூட தான் ஐனா இருக்கிறான். புரிஞ்சுலா? சின்ன மிஸ்கின் ஏழாவது படிக்கும் பொழுது வீடு கட்டும் போது இந்த அதிகமாக வெயிட்டு தூக்கி ரொம்ப மூச்சு பிடிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ சர்க்கார் நாங்கள் பிற்காலத்தில் இப்போ பார்க்க வச்சாங்க. அப்போ மூச்சு பிடிப்பு ஏற்பட்ட உடனே மூச்சு திணறுது, மூச்சு விட முடியல. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க நெஞ்ச தட்டுறாங்க. இப்போ எல்லாம் பண்ணுறப்ப அந்த பிடிச்ச மூச்சை விட்டவன் அல்லான்னு பார்க்க வச்சாங்க சர்க்கார் நாயகம். அப்போ மட்டும் அல்லாஹ் பிடிச்சிருந்தான்னு சொன்னா அம்மா தண்ணி கொடுத்தும் பிரோஜனம் இல்லை, தட்டியும் பிரோஜனம் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா என் கூட இருந்து அப்போ அந்த மூச்சு உள்ள போய் வெளியில வருதுன்னா அது அல்லாஹ் அப்போ ரிலீஸ் பண்ணி விட்டான். இப்போ சர்க்கார் நாயகம் விளங்க வைக்கிறாங்க, முந்தி உள்ள வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ ஒன்னொன்னு நினைச்சு யா அல்லாஹ் இவ்வளோ ரஹமத்து செஞ்சிருக்கிறியா. எத்தனை வயசுல? 7வது படிக்கும்போது. 7வது படிக்கும்போதுன்னா ஒரு 12 வயசு. 12 வயசுல ஒரு நாள் என் மூச்சை பிடிச்சிருச்சு. அப்போ மறுபடியும் விட்டவன் அல்லான்னு தாங்க சொல்கிறேன். உண்மை 100க்கு 100 உண்மை. ஒவ்வொரு நொடியும் பிடிச்சி தாங்க இருக்கு. உள்ளே போகிற மூச்சை எல்லாம் பிடிச்சி தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு நொடியும் உள்ளே போயிடுது. திரும்ப வெளியே வரட்டுமான்னு அல்லாட்ட கேட்குது. வெளியே வந்த பின்னாடி வரட்டும் உள்ளே போட்டுமான்னு கேட்குது அல்லாட்ட. எஜமா உத்தரவு இல்லாமல் அது உள்ளேயும் போகாது வெளியும் போகாது. ஒவ்வொரு நொடியும் உள்ளேயும் போகுது. உள்ளே போகும்போது அல்லாட்ட கேட்டு தான் உள்ளே போகுது. சவுண்டு கேட்காது. என்னம்மா? அதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் அல்லாட்ட கேட்டு தான் அது வெளியும் வருது. ஒவ்வொரு நொடியும் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் இப்போ மூச்சு உள்ளே போச்சே எல்லாம் நின்றுக்கிட்டுமா வெளியே வரட்டுமா? வெளியே வந்துச்சுல்ல கேட்குது, உள்ளே போட்டு மாறும். அதே ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பக்கம் அது முஹ்தாஜ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே நைட்டு படுத்தோம், ரப்பே என் உயிரை நீ வாங்குற, நீயே வச்சுக்கிறதா இருந்தால் உயிரை தூங்கும்போது நீ உயிரை நீ வாங்கிடுற, கருணையாளனை நீயே அதை வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கோ ஜி, ஆனால் கருணை காட்டு, நீ இறக்க காட்டல்ல அப்பாவி உயிர் யாரில் அப்படி நீ திருப்பி அனுப்பணும்னு முடிவில் இருந்துச்சுன்னா, கருணையாளனே திருப்பி அனுப்பணும்னு முடிவில் இருந்துச்சுன்னா உன் நல்லடியாரில் எப்படி நீ வந்து வாழ வைக்கிறியோ அந்த மாதிரி வாழ. இன் அம்சக்த நப்சி, நீ விஷயம் உள்ளே வாங்குறது உண்மை, அப்படியே நீயே வச்சுக்கிட்டா ரப்பே ஃபோகஃபில்லா கருணை காட்டு ஜெய்
நீ கருணை காட்டிட்டு எங்கே போகும் என் உயிர்? நீ கருணை காட்டிடு. ஒயின் அர்சல்தஹா, நீ அதை ஒருவேளை வெளியே அனுப்பிவிட்டால், அடுத்த நாள் காலையில் உயிரை கொடுத்து பிச்சை கொடுத்து நீ அனுப்பிவிட்டால், அந்த உயிர் பாவ காரியங்களில் போய் முலவசாகாமல், அதில் போய் சிக்காமல், பாவ சேற்றிலே விழாமல், ஒரு நல்லடியாரில் எப்படி நீ பாதுகாப்பையோ இந்த மாதிரி பாதுகாத்து. வா 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 வைன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதிக சாலிஹீன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடும்போது சொல்லிட்டு தான் படுப்பாங்க. அப்போ உள்ளே போனதை அல்லாஹ் ஜல்ல நாடனா வெளியே கொண்டு வருவான். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹ் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி, என் ரப்பே உன் திருப்பெயரை கொண்டு என் விலாவை கீழே சாய்க்கிறேன். வபிக அர்ஃபஅஹு, உன்னை கொண்டு தான் அதை மீண்டும் அதை எடுப்பேன். வச்சதும் உன்னை கொண்டு தான், எடுத்தது உன்னை கொண்டு தான். வபிக அல்லாஹும்ம பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி வபிக அர்ஃபஅஹு. जी சரி. இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர்லஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதிக சாலிஹீன் என்று சொல்வார். வேற ரிவாயத்தில் அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக அஸ்பஹ, அல்லாஹ் பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக நுஷூர். உன்னை கொண்டுதான் மாலையில் ஆனேன், உன்னை கொண்டுதான் காலையில் ஆனேன். உன்னை கொண்டுதான் அப்படின்னு என்னுடைய ஒவ்வொரு அசைவுதலும், என்னுடைய ஆடுதலும் அசைதும். ஒபிக்க நஹ்யா ஒபிக்க நமூத்து, ஒவ்வொரு நொடி என்னுடைய மூச்சு விடுதலும் என் அசைதலும் ஆடுதலும் உன்னை கொண்டு தான் நடக்கிறது. பிக்க அஸ்பஹனா ஜி அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்க் லில்லாஹின்னு வந்துச்சு இல்லையா? நானும் அனைத்து கோடி சிருஷ்டிகளும் காலையில் ஆனோம் அல்லாஹ்விற்காக வேண்டி. இந்த லில்லாஹிக்கு என்ன அர்த்தம்? அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்க் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நானும் அனைத்து கோடி சிருஷ்டிகளும் காலையில் ஆனோம் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி. இந்த லில்லாஹிக்கு என்ன அர்த்தம்? காலையில் எழுந்தோம் அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பையன், என்ன பேர்? இந்த லாம் வந்து ஹுரூஃபுல் ஜர், அல்ஹம்துலில்லாஹ், ஒன்னுடைய அர்த்தத்தை இன்னொன்று கொடுக்கும். அப்போ லில்லாஹிக்கு அர்த்தம் பில்லாஹியுடைய அர்த்தம். அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்க் பில்லாஹி, நானும் இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் அல்லாவை கொண்டு தான் எழுந்தோம். அவன் தான் எங்களை எழுப்பி விட்டான். பேவுக்கு லாமுடைய அர்த்தம், லாமுக்கு மின்னுடைய அர்த்தம் மாற்றி மாற்றி வரும். எஹ்லிஃபு பாலுஹு பாலா, ஹுரூஃபுல் ஜர், ஒன்றுக்கு ஒன்று பகரமாகி வரும். அப்போ அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்க் பில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்த்தம். நானும் இந்த சர்வகோடி சிருஷ்டிகளும் அல்லாவை கொண்டு தான் எழுந்தன. சூரியன், சந்திரன், வானம், பூமி அத்தனை. சூரியன் உள்ளே போகும்போது அல்லாட்ட கேட்குதான், ரவே மறுபடியும் வரட்டுமா? வான தான் வருது. ஹதீஸை எடுத்து பாருங்க. சூரியன் மறைஞ்சிட்டு அடுத்த நாள் வரும்போது அல்லாட்ட கேட்குமா, ரவே வரட்டுமா, வா, உதிக்கட்டுமா? இன்னும் சில ரிவாயத்தில் இப்படி வருது, ஹதீஸை எடுத்து பாருங்க. சூரியன் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷில் போய் தான் மறையுது. ரப்பே மறுநாள் காலையில் வரட்டுமா? சூரியன் மறைவது அல்லாஹ்வுடைய அர்ஷு கீழே போய் மறையுதுன்னு வருது. திரும்ப அல்லாஹ்வுடைய அனுமதி கேட்கிறது, அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் வருகிறது. ஒரு நேரம் வரும், அல்லாஹ் தட போட்டுமான்னு கேட்கும், இரி காலையில் 6 மணி ஆச்சு போட்டோம், இரி அமைதியாக கம்முன்னு கடன்றான். 3 நாள் கம்முன்னு கிடக்கும். இப்போ ரப்பே இந்த பக்கம் வா, ரிட்டன். திரும்ப ரிட்டனில் வரும், வந்து நடு உச்சி வரைக்கும் வரும்.
புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். குந்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி இந்த குரூபி ஷம்ஸ். சூரியன் ஒரு நாள் மறைகிற பொழுது, இந்த மாதிரி மாலை மறைகின்ற நேரம், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபியில் உட்காந்துருந்தோம். இப்படி நாங்களாம் உட்காந்துருந்தோம். இது போன்ற ஒரு மாலை மறையும் நேரம் எங்கள் எஜமானோடு உட்காந்துருந்தோம். ஃபகால யா அபாதர், அபூதரே அத்ததிரி ஐன தகுருபு ஷம், சூரியன் மறையுது பார்த்தீங்களா, இப்போ எங்கே போய் சேருது? ஆர் யூ நோ வேர் இஸ் த சன்செட்? இது எங்கே மறையுதுன்னு நீங்கள் அறிவீர்களா அபூதர் கேட்டார். குல்து அல்லாஹு வ ரசூலு ஆலம். அல்லாஹ் ஆலம்னு சொல்லணும்ல, அல்லாஹு வ ரசூலு ஆலம். என்ன ஆலம் என்ற சிஃபத்துக்கு வந்து எனக்கு சொல்கிற நீ? ஜி அல்லாஹு வ ரசூலு ஆலம். இவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆலம்னு சொன்னால் அல்லாஹோட என்ன வைக்கிறீங்கன்னு சொன்னான், சேர்த்துறான். ஜி ரசூலுல்லாவை வந்து ஆலம் மிக அறிந்தவர்கள்னு சொன்னால் அது பேதபிங்கிறான். ஆனால் அபூ ஹுரைரா அந்த இடத்துல அல்லாஹ் ஆலம்னு சொல்லியிருந்தால் அது பேதபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, எங்கே போய் மறைதுன்னு தெரியுமா அபூதர் அப்படின்னு. அல்லாஹும் அல்லாஹ்வின் திருத்துதன் தான் அறிவார்கள்னு சொன்னாங்களே, அதுதான் உச்சகட்ட அதபு. அல்லாஹுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியுமான்னு அர்த்தம் வந்துடும். இல்லை, உங்களுக்கும் தெரியாது அப்படி அர்த்தம். அல்லாஹு வ ரசூலு ஆலம். இப்போ சஹாபாக்கள் எவ்வளோ தௌஹீத் இருந்தாங்க பாருங்க. அங்கே ரசூலுடைய பேரை சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் தௌஹீது. பிரித்து சொன்னால் கமாலே பேஅதபி ஆயிடுது. சேர்த்து சொல்றது தான் கமாலுல் அதப். அல்லாஹு வ ரசூலு ஆலம். قال فإنها تذهب حتى تسجد تحت العرش. புகாரியுடைய ஹதீஸ். அபூ ذر ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, அபூ ذر கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அது அல்லாஹ்வுடைய மறைந்து அல்லாஹ்வுடைய அர்ஷிலே போய் சஜிதா செய்கிறது. தஹ்தல் அர்ஷ். தி தஹ்தல் அர்ஷ். ஃபதஸ்தஅذினு, மீண்டும் கேட்கிறது அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் மறுநாள் காயை உதிக்கவா அப்படின்னு. ஃபயுதனு லஹு, யுதனு லஹா, அதற்கு அனுமதி கொடுக்கப்படும். மீண்டும் அது உதித்து வரும். வயூஷிகு அன் தஸ்ஜுத, ஒரு நாள் வரும் அது சஜிதா செய்துவிடும். ஃபலா யுக்பலு மின்ஹா, அந்த சஜிதாவை அதனிடமிருந்து கபூல் செய்யப்படாது. ஃபதஸ்தஅذினு, மீண்டும் நகருவதற்கு உதிப்பதற்கு அனுமதி கேட்கும். ஃபலா யுதனு லஹா, அந்த சூரியனுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. யுகாலு லஹா, அந்த சூரியனை பார்த்து சொல்லப்படும், இர்ஜிஇ, திரும்பி போ. மின் ஹைசு ஜிஇதி, எங்கிருந்து வந்தாயோ அங்கே திரும்பி போ. ஃபதத்லஉ மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும். وذلك قوله تعالى والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. அபூ ذر கிஃபாரி ரிவாயத் செய்றாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். நல்லா யோசிங்க. அப்போ எங்கே போய் சஜிதா செய்து சூரியன்? 6:30 மணிக்கு சன்செட், சன்ரைஸ் காலையில் 6:30 மணிக்கு. எங்கே போய் செட் ஆகுது சன்? அல்லாஹ்வுடைய அர்ஷில். எங்கேருந்து ரைஸ் ஆகுது? அரிசி கீழேருந்து வருது. அரிசி கீழே பதுங்குச்சு, திரும்ப அரிசிலேருந்து உதயமாய் தான் வருது. இப்போ அரிசி வந்து கிழக்கில் இருக்கா மேற்கில் இருக்கா? அல்லாஹ்வுடைய அரிசி. அல்லாஹ்வுடைய அரிசிபா கீழ் திசையில் இருக்கா மேல் திசையில் இருக்கா? ஈஸ்டா வெஸ்டா? சன் செட்டிங் இன் வெஸ்ட், ரைசிங் ஃப்ரம் ஈஸ்ட். இப்போ ஈஸ்டா வெஸ்டா? எங்கே அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது? செட்டிங், அல்லாஹ் தாலா அரிசியில் போய் படுத்துருது, திரும்ப எங்கே எந்திரிக்குது? அரிசியில் இருந்து. அடுத்த நாள் காலையில் இதான மேற்கில் படுத்து திரும்ப அடுத்த நாள் காலையில் கிழக்கு உதயமாதேப்பா. அப்போ அல்லாஹ்வுடைய அரிசி இங்கே இருக்கா அங்கே இருக்கா? சரி, நல்லா யோசிங்க. இப்போ நமக்கு எப்போ சன் செட்டிங்? சூரியன் மறையுது எப்போ? இப்போ 6:40. காலையில் சூரியன் உதிக்கிறது
6:10 திருப்பூரில். கோயம்புத்தூர் போனீங்க 6:11 குதிக்கும். என்னப்பா அப்படியே நீங்கள் வந்து மேக்கால் வந்துக்கிட்டே போனீங்க, மேக்கால போனீங்க, கேரளாவுக்கு போனீங்க 6:20 குதிக்கும். நம்ம டைம் 6:20 ஆயிரும். அப்படியே இப்போ தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்படியே மேக்கால போய்ட்டு சவுதிக்கு போனீங்க. அங்கே உதிக்கும் போது நமக்கு 8:30 மணி ஆயிரும். ஒவ்வொரு நொடியும் சூரியன் உதிச்சுட்டு தாங்க இருக்கு ஒரு ஊரில். இப்போ திருப்பூரில் வந்து 6:20க்கு, திருப்பூரில் 6, கோயம்புத்தூர் 6:21, பாலக்காட்டில் 6:22, கொச்சின் போயிட்டீங்க 6:23. என்ன பை? அப்போ சூரியன் ஒவ்வொரு நொடியும் உதிச்சுக்கிட்டு தானே பா இருக்கு. மொத்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் இல்லை, ஒவ்வொரு நொடியும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நொடியும் உதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு நொடியும் அரிசி தான் போய் சேருது. திரும்ப அடுத்த நொடி அடுத்த ஹரக்காத் அல்லாவுடைய உதிர்ந்து கொண்டு தான் வெளியே வருது. இப்போ தஸ்தஅதீனு ஹதீஸ் பெருமான் சொன்னாங்க, சொல்ல அல்லாஹ்வுடைய அனுமதி கேட்கிறது. இப்போ ஒவ்வொரு நொடியும் அனுமதி கேட்குது சூரியன். ஒவ்வொரு நொடியும் சூரியன் மறையுது, ஒவ்வொரு நொடியும் சூரியன் உதிச்சு தான் இருக்கு பை. தானே அறிவியல் உண்மை தானே பை? அது சந்தேகமாக இருக்கா பை? நமக்கு 6:21 வினாடி. இன்னும் நீங்கள் 10 கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்க 32 வினாடி, 20 கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்க 35 வினாடி. இப்போ ஒவ்வொரு நொடியும் சூரியன் மறைகிறது. தஹ்தல் அர்ஷ், ஒவ்வொரு நொடியும் அரிசிலிருந்து தான் வெளியே வருது. ஆக ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறது. ரப்பே போட்டுமா வேணாமா, நகரட்டுமா வேணாமா, நகரட்டுமா வேணாமா. அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க. தஸ்தஅதீனு அனுமதி கேட்கிறது. நீ தான் அல்லாஹ்ட்ட பேசாம துற. சூரியன் சந்திரன் சூரியன் மட்டும் இல்லை, குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன் பிஇذنில்லா. எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி தான் ஒவ்வொரு நொடியும் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் வரும், இல்லை இருஜிஇ எபோட்டன் சொல்லிடுவான், திரும்ப அப்படியே திரும்ப எபோட்டனில் வருது. ஒரு நேரம் வரும், அல்லாஹ் தஆலா உத்தரவு விட்டுறான், இருஜிஇ போ, கோ பேக், போ பின்னாடி போ, பின்னாடி போயிடும். சிருஷ்டிகள் காயினாத்தில் எல்லா வஸ்துவும் முத்தவஜ்ஜிஹுன் இலல்லாஹ், சதா அல்லாஹ்வின் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகிட்டே இருக்கும். இல்லைங்களா? புகாரி ஷரீஃப் ஹதீஸா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? சதா முத்தவஜ்ஜி ஆகணும். அடுத்த வேறு இந்த வேலை செய்யலாமா ரப்பே, செய்யலாமா ரப்பே. கௌஸே பாக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, முஹியுத்தீன் ஆண்டகி சொல்கிறாங்க, ஒவ்வொரு நொடியும் அடுத்த செயலை செய்யும்படி அல்லாஹ் எனக்கு ஒரு முறைக்கு பல முறை சொன்னால் தான் நான் செய்கிறேன்ட்டான். நீ சாப்பிடு சாப்பிடுன்னு பல தடவை அல்லாஹ் சொல்கிறான், அப்போ தான் சாப்பிட்றேன். அந்த உத்தரவு மினல்லா வருது அவங்களுக்கு. நாமளாக எந்திரிச்சு போனோம், சுய நஃப்ஸுபடி நம்முடைய முத்தஹர்ரிக்கும் பில் இராதா. ஹைவான் जी ஹைவான் தாரிஃப் என்ன? ஹைவான் தாரிஃப் என்ன பை? ஹசாசுன் முத்தஹர்ரிக்கும் பில் இராதாவோ போய்டும், ஹைவான் ஆகிட்டோம். நம்ம மனசில் என்ன வருது? உலு செய்ய போனோம், முத்தஹர்ரிக்கும் பில் இராதா, ஹைவான் நான் நம்பர் ஹைவான். என்ன பை? சாப்பிட என்ன வருது? சாப்பிட. ஏங்க சாப்பிட்றீங்க? சாப்பிடணும்னு நினச்சேன், சாப்பிட்டேன். மாடு ஏங்க சாப்பிடுது? அதுக்கு பசிக்குது, சாப்பிடணும். என்ன வருது? சாப்பிடுது. மாடு எங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கு, ஓடணும். என்ன வருது? ஓடுது. ஓடுறான், ஒடியாடுறான். ஜி நாய் எங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு, அவங்க மீட்டிங் இருக்கா, முக்கியமான மீட்டிங், ஓடுது. அதுக்கு என்ன வருது? ஓடுது. தொங்குடு இங்கே ஓடுது, தங்குன்னு அங்கே ஓடுது. ஜி எல்லாம் முத்தஹர்ரிக்கும் பில் இராதாவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே ஹசாஸில் ஹைவான்லாம் சேர்க்கணும். நீ முத்தஹர்ரிக்கும் பி இராதத்தில் ஹக்கு. இப்போ நீ யார்? ஜி ஹைவானுடைய ஸ்டேஜ் இருந்து அப்போ தான் நீ வந்து இன்சான் ஆகிற, நீ காமில் இன்சான் ஆகிற. முத்தஹர்ரிக்கும் பில் இராதா மாற்றி முத்தஹர்ரிக்கும் பி இராதத்தில் ஹக்கு.
ஹக்குடைய இராதாவை கொண்டு நீ வாழணும். ஒன்ட்ட அல்லாஹ் சொல்லணும், ரப்பே ஜி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவா, ஒழு செய், பேசிக்கிட்டே இருக்கணும். உன் கல்புல மௌலா பேசிக்கிட்டே இருக்கணும். முத்தஹர்ரிக்கும் பி இராதத்தில் ஹக். ஹசாஸ்னா அர்த்தம் என்ன? ஹசாஸ்னா எதை உணரக்கூடியது? எதை உணரக்கூடியது? எல்லா ஹைவானத்துக்களும் தன் இருப்பை உணரக்கூடியதுன்னு அர்த்தம். அது எல்லா ஹைவானுக்கு தின்மை. இன்சான் எப்படி இருக்கணும்? அல் ஹக்கு மஹ்சூஸ் ஆயிடணும். எஹ்சாஸில் ஹக்கு வந்துடணும். ஹசாஸில் எஹ்சாஸில் என்ன வரணும்? அல் ஹக்கு மஹ்சூஸ் வல் ஹல்கு மாகூல் வந்தால் நீ இன்சானை காமில். இல்லைன்னா உனக்கும் ஹைவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுவும் முத்தஹர்ரிக்கும் பில் இராதா, அதுவும் ஹசாஸ். நீயும் நான் இருப்பதை உணர்கிறாய், நான் நடக்கிறேன் போகிறேன்னு உணர்ற நீயும் முத்தஹர்ரிக்கும் பில் இராதா, உனக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. நீ என்ன செய்யணும்? மஹ்சூசும் பில் ஹக், ஹக்கை உணர வேண்டும், ஹக்கை கொண்டு நடக்க வேண்டும், ஒரு மூவ்மெண்ட் அமைய வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒபிக்க நஹ்யா ஒபிக்க நமூத்து சொன்னாங்க. அல்லாஹ் இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி. மஹ்யாயக்கு அர்த்தம் வந்து வ தஹர்ருகின்னு அர்த்தம், வ மமாத்திக்கு அர்த்தம் வ சுக்கூனின்னு அர்த்தம். என் அசைகளும் என் அமைதியும் அர்த்தம். வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய அசைதலும் என் அமைதியும் அல்லாஹ் தாலாவை கொண்டு தான். வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப இது பயிற்சி எடுக்கணும். எந்திரிக்கிறீங்க, அல்லாஹ் உன்னை கொண்டு தான் எந்திரிக்கிறேன், அல்லாட்ட பேசுங்க. தொழுகையில் நம்மள்ட்ட நஃப்ஸ்லேயே பேசியிருக்கோம். நான் தக்பீர் கட்டினேன், நஃப்ஸில் பேசிட்டோம். அது என்ன செய்கிறது, இது என்ன செய்கிறது, தொழுது முடிச்சுட்டு சாப்பிட போகிறதா, கடைக்கு போகிறதா. இப்போ யார்கிட்ட பேசுகிறோம்? தொழுகை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறோம்? நம்ம நஃப்ஸில் பேசுகிறோம். இதுக்கு பேர் என்ன? ஹதீஸு நஃப்ஸ். இதுக்கு பேர் என்ன பை? இந்த பேரை நான் வைக்கல, ரசூலுல்லாஹ் வச்சுருக்குறாங்க. நீ ஹதீஸு நஃப்ஸ், நஃப்ஸில் பேசுகிற. இப்போ யார்கிட்ட பேசணும்? அல்ல ஹதீஸு மஅல்லா, அல்லாஹ்ட்ட பேசு. இதுக்கு பேர் ஹதீஸு நஃப்ஸ்ன்னு பெருமானே ஒரு நஃப்ஸிலே பேசிட்டு இருக்கு. எந்திரிச்சா நடக்கணும், போகணும், சாய குடிக்கணும், அங்கே போகணும், இங்கே வரணும், பேசிகிட்டே இருக்கா மனசில். ஹதீஸ் வருது, அந்த ஆயத்தை எடுங்க. ஹதீஸு நஃப்ஸ், மன் சல்லா மின் கைரி ஐ யுஹத்திஸ நஃப்ஸஹா. ஒருவன் தொழுதான் தன் நஃப்ஸிடத்திலே பேசாமல் தொழுதான். ஒருவன் தொழுதான் தன் நஃப்ஸிட்ட பேசவே இல்லை அந்த தொழுகையில். இப்போ அடுத்த யார்கிட்ட பேசணும்? கல்பு பேசிட்டாங்க அங்கே இருக்கும், கல்பு பேசிட்டா இருக்கும். இந்த கல்பு எடுங்க ஹதீஸ. ஆனால் யார்கிட்ட பேசக்கூடாது? நஃப்ஸிட்ட பேசாத, மௌலாட்ட பேசுன்னு அர்த்தம் இருக்கு. இதா ஹதீஸின் நஃப்ஸ்னு வரும் பை. அல்லது இப்படி வார்த்தை இப்படி வரும், மின் கைரி ஐ யுஹத்திஸ நஃப்ஸஹாவா வார்த்தை வரும். அந்த தொழுகையில் தன் நஃப்ஸிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவனுக்கு இவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் ஹதீஸ் எடுக்கலையா? ஃபோன் என்னாச்சு? ஃபோன் மன் சல்லா ரக்காத்தைனி, புகாரியுடைய ஹதீஸ். என்னப்பா புகாரி இவ்வளோ தேடுறீங்க? மன் சும்ம சல்லா ரக்காத்தைனி, 2 ரக்காத் தொழுதான். லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அந்த 2 ரக்காத்திலையும் இந்த நஃப்ஸிட்ட அவன் பேசவே கிடையாது. கவனிங்க வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்தார்கள். கவனிங்க, ஹஜ்ஜுக்கு போனால் என்ன கூலி? அண்டு பிறந்த பாடம். அதுக்கு முன் செஞ்சு அத்தனை பார்த்து எல்லாம் மன்னிச்சிடறான். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஹஜ்ஜுக்கு போனால் யாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா?
அல்ல எல்லாரையும் கூட்டி போவோம் இன்ஷா அல்லாஹ். யாரா காசர் கை தூக்குங்க. அவர் ரெண்டு தடவை ஹஜ்ஜுக்கு போகணுமா? அவர் ரஷ்பிக் 2 கையும் தூக்குறாரு. 2 தடவை ஹஜ்ஜுக்கு போகணும் எஜமானே அப்படிங்கிறாரு அவர். அல்ல நல்லா எல்லாரையும் கூட்டி போவான் இன்ஷா அல்லாஹ் தாலா. முன்சென்ற பார்க்கலாம் மன்னிச்சிடறான் இல்லையா? புகாரியுடைய ஹதீஸ், இதை ஈமான் கொடுங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? யார் அறிவிக்கிறேன் தெரியுமா? பெருமாளுடைய மருமக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். இதுக்கு மேலே கேரண்டி வேணுமா? ஜி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு ஒது செய்து காட்டினார்கள். காட்டிவிட்டு சொன்னார்கள், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தவல்ல நஹவ உலூஇ ஹாதா, என்னுடைய இந்த ஒலுவை போன்று யார் ஒது செய்தார்களோ, மொத்த 3 தடவை, கையை 3 தடவை, தலைக்கு மசகு, கால் கழுகி யார் இப்படி ஒது செய்தார்களோ, சும்மா சல்லா ரக்காத்தைனி, பின்பு 2 ரக்காத் தொழுதார்களோ, அது ஃபரலோ நஃபிலோ சொல்லல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ரக்காத். ஃபரல் தொழுதாலும் சரி, நஃபில் தொழுதாலும் சரி, ஒலுவுடைய சுன்னத் தொழுதாலும் சரி, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதாலும் சரி, சும்மா சல்லா ரக்காத்தைனி சஹீஹான ஹதீஸ். பெருமான வல்லாஹி இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தான். இது புகாரி ஷரீஃபில் வருது, வேறு கிதாபுகள்லையும் வருது. ஜி லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அந்த 2 ரக்கத்திலையும் தன் நஃப்ஸிடத்தில் அவன் பேசவே இல்லை. யார்கிட்ட பேசினா? அப்படி தொழுதால் 2 ரக்காத்து, 200 ரக்காத் தான் இல்லை. குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அது வரைக்கும் அவன் செஞ்ச அத்தனை பார்த்து நான் மன்னிச்சிடறேன். போ கியாஜி அல்லாஹ் அக்பர் கபீரா, மா தகத்தம மின் தம்பி. விடு, நாங்கள் 2 ரக்காத்துக்கு மொத்த பாவத்தை அழிச்சிட்டா அப்போ ஹஜ்ஜுக்கெல்லாம் காசு செலவு பண்ணி போகிறோம். அவனுக்கு எனக்கு என்ன? ஆனால் யாரை சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுவானா? சொல்லி விட்டாங்க ஈஸியாக இருக்குது, நான் மன்னிக்கிறேன், எனக்கு என்ன இருக்குது அப்படி கேட்பேன். நல்லா தரலாம் சொல்ல வச்சதே நான் தான். அப்போ லா யு 2 ரக்காத் தொழுகிறான். அந்த 2 ரக்காத்திலேயும் லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அந்த 2 ரக்காத்திலும் தன் நஃப்ஸிடத்திலே அவன் உரையாடவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? உரையாடிக்கிட்டு இருக்கான் யார்கிட்ட? மௌலாட்ட. மனுஷனுக்கு 3 ஹாலத் தாங்க. ஒன்று நஃப்ஸில் பேசிகிட்டு இருப்பான், பைத்தியக்காரன்னு அர்த்தம். அல்லாவது பக்கத்தில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான். 2 விட்டா 3வது மௌலா தானே, மௌலாட்ட பேசிகிட்டு இருப்பான். தொழுகையில் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேசினா தொழுகு போயிடும். ஒரு நஃப்ஸில் பேசினா தொழுகையாக இருக்குமே வழியே சவாபு கிடைக்காது. நீ மௌலாட்ட பேசினா மா தகத்தம மின் தம்பிஹி, என்ன தொழுகையை தொழுது ஃபரதோ வாஜிபோ சுன்னத்தோ முஸ்தஹப்போ. அரே வா 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 2 ரக்காத் தொழுங்க இன்னைக்கு மக்ரிபில் இன்ஷா அல்லாஹ். லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, நஃப்ஸிட்ட அவன் பேசக்கூடாது. அப்படின்னா யார்கிட்ட பேசணும்? தக்பீர் கட்டு மௌலா நீ தான் என்ன வச்ச, நீ தான் நிற்க வச்ச ரப்பே, நீ தான் குனிய வச்ச அல்லா, நீ தான் அல்லா என்னை செய்ய வச்ச, நீ தான் அல்லா முன்னாடி தலையை குனி வச்ச, நீ தான் சலா கொடுக்க வச்ச ரப்பேன்னு பேசிக்கிட்டே இருங்க. உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. என் அடியா என்கிட்ட பேசுகிறான், என் அடியா என்கிட்ட பேசுகிறான், அடியா பாருங்க என்கிட்ட பேசுகிறான் பாருங்க. நீண்ட நாள் ஃபோன் வராமல் காதலி திடீர்னு ஃபோன் போட்டால் உனக்கு என்ன ஆனந்தம் வருமோ? இல்லாஹு திடீர்னு காதலி நான் ஃபோன் போட்டும் எடுக்கல, என்று பேசுகிறா, எவ்வளோ சந்தோஷம் வருமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அல்லாஹுக்கு வரும். நீ அல்லாஹ்கிட்ட பேசுனா. ஆக நம்ம நஃப்ஸு யார்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கும். நாத்தியக்கு தான், அந்த ஹைவான் நாத்தியக்காச்சு. இது நம்ம யாருங்க ஹைவான்? பேசிக்கிட்டே தான் இருக்கும் நஃப்ஸு, யார்கிட்டையாவது பேசும். இப்போவும் நஃப்ஸு பேசிட்டு தான் இருக்குது. எல்லாரும் நஃப்ஸும் என்ன பேசுது? அந்த ட்ரை பண்ணுவோம், முடியுமா முடியாதா பார்ப்போம். எல்லாரும் நஃப்ஸும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ உங்கள் நஃப்ஸுக்குள்ளே பேசுங்க, மௌலாட்ட பேசுங்க. ரப்பே இந்த செய்தி நீ தானே சொன்ன, அப்போ நீயே அந்த மாதிரி நீ தொழு வையே. இப்போ மௌலாட்ட ப்ராக்டிஸ் பண்ணு பாய், மௌலாட்ட பேசு பாய். தஹதீஸு நஃப்ஸு வேணாம், தஹதீஸே மௌலா. ஹதீஸு நஃப்ஸு வேணாம், ஹதீஸுல் ஹக். எஜமான்கிட்ட பேசுங்க. எந்திரிச்சா மௌலாட்ட, உக்காந்தா மௌலாட்ட. அதுமா நீ கல்பில் வந்துடு, ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். நான் என்னை விட்டு கல்பு விட்டு போயிடாத. என் கண் என்னும் வாசல் வழியாக
உள் நுழைந்து என் கல்பில் நீ குடி வந்து விடு. அதோட கண்ணை மூடிடுறேன், திரும்ப வெளியே போகக்கூடாது. கண்ணில் நுழைந்து கல்பில் தரிபட்டு விடு. கதவை டோரை செட்டர் குளோஸ், வெளியே போகக்கூடாது. तुम मेरी आंख से आओ, तुम मेरी दिल में रहो, फिर न जाना कभी आका मेरे आने वाले, फिर न जाना कभी आका मेरे आने वाले. चाहता दिल है कि हर वक्त तुम्हें याद रखूं, कभी भूलूं तो तुम याद दिलाने वाले. இறைவா, ஒவ்வொரு நொடியும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நான் மறந்தாலும் நீயே என்னை ஞாபகப்படுத்தி விடு. ஜி, அப்போ ஹதீசுன் நஃப்ஸ் இல்லாமல் தொழுவோமா எனக்கு இன்ஷா அல்லா தஆலா? தொழுகைக்கு முன்னாடி ப்ராக்டிஸ், தொழுகையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ சாயா கொடுக்கலாம். இதில் போயிட்டு சாயா குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே எத்தனை பேர் அல்லாட்ட தான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு நொடி கூட நான் கைருல்லாட்ட பேசலை. இப்போ பக்கத்தில் ஒருத்தர்ப்பா டீ ஊற்றுப்பா, பிஸ்கட் கொடுப்பா அப்படி சொல்லக்கூடாதா? அங்கேயும் முதலாட்ட பேசுங்க. இப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி சாயா குடிச்சு வந்து உட்காரணும். ஒரு நொடி கூட நஃப்ஸ்டையும் பேசக்கூடாது, வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது. சவால் வந்து கேட்போம், ஒரு நொடி கூட அல்லாஹ்விடத்தார் வேறு யார்ட்டையும் பேசவே இல்லை, அப்படி யார் வந்து சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சாயா குடித்துட்டு பிஸ்கட் சாப்பிடு. பிஸ்கட் இருக்காப்பா? பிஸ்கட் இருக்கா? இல்லை பிஸ்கட் தேவையில்லையா? இப்போ நம்ம மதியம் சாப்பாடு இருக்குது, பரவாயில்ல 2 பிஸ்கட் கொடுங்க. அதுலேயும் முதல்ல ஷூ செஞ்ச சவாப்பு கூட தானே கிடைக்கும். பதினஞ்சா இல்லைங்களா? செய்வோமா இன்ஷா அல்லா? ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? செய்வோமா இன்ஷா அல்லா? அந்த மாதிரி அல்லாட்ட பேச வாய்ப்பு தருபவன் யாரும் இல்லை. சரி, போய்ட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.